வணக்கம். நான் அனிதா சுரேஷன் கூட பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பொள்ளாச்சி போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை ஜாமானெல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதுக்கான வேலைகள் தான். ஸோ நாங்கள் 3 பேருமே பாப்பா ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் கிளம்பி போயாச்சு. போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா எனக்கு இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு ஒரு லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டு ஜாலியாக ஆடிட்டும் பாடிட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம மளிகை ஜாமான கடைக்கு போயாச்சு. போனதும் அங்கே லிஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி அவங்க போடுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் காய்கறி கடையில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்க போனோம். நம்மளை காய்கறி கடைக்குள்ளே என்ட்ரானதுமே நம்மளை வெல்கம் பண்ணது மாங்காய் தான். விடுவோமா, தூக்கி 2 மாங்காய் பேஸ்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற காய்கறிகளை நம்ம சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் வாங்கி பில்லெல்லாம் போட்டதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஷாப்புக்கு வந்து அங்கே பேக் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பாப்பாவும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நம்மளுக்கு எப்போவுமே காரசாரமாக சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். ஸோ நம்ம தட்டை வடை செட்டு வாங்கியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து காய்கறி எல்லாமே கொட்டி அதை நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிவிட்டேன். அப்புறம் பூ கட்டுற வேலை இருந்துச்சு. ஸோ அதையும் கட்டி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம லைஃப்பில் கொஞ்சம் குட் திங்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கிறனால நம்மளோட இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுமே நம்மளுக்கு எதுவுமே சரியாக வரலைன்னு அப்படி ஒரு தாட் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஸோ நம்ம திங்க் பண்ணுறதை விட நம்ம ட்ரீம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் கூட நம்மளுக்கு டைம் எடுக்கல. ஸோ வாட் எவர் ஹேப்பன், நம்மளுக்கு நடக்குதோ இல்லையோ நம்ம வி ஸ்டில் கிவ் அவர் 100% நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஒன் டே கண்டிப்பாக அந்த ரிசல்ட் நம்மளுக்கு வரும். மேபி லேட்டாக வந்தாலுமே அது நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ எதையுமே நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக சூஸ் பண்ணலை அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறதை தவிர வேறு ஆப்ஷனே நம்மளுக்கு இருக்காது. திங்க் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். அனிதா சுரேஷ் கூட.